Let's cook. Let's eat. இன்றைக்கி வந்து நம்ம மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் ஒரு சட்னி பார்க்க போகிறோம். அது பேர் வந்து பீட்சா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி வேர்க்கடலை வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் 50 கிராம், வெள்ளைப்பூடு வந்து ஒரு 25 கிராம். இதோட ரேஷியோ என்னென்னா, நம்ம கடலை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு பச்சை மிளகாய், பூண்டு வந்து நம்ம அதில் பாதி எடுத்துக்கணும். அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடு வந்துச்சு. இல்லை நான் வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கிறேன். நம்ம பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. இது மூணையும் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம போட்ட பச்சை மிளகாலாம் வந்து ஒரு மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்துட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சீரகத்தை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு. எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதோட உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூட நான் வச்சுக்க உப்பை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குறைப்பாக அரைச்சா போதும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதோ பாருங்கள், பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ் அப்புறம் சப்பாத்தி, நம்ம இட்லி தோசையோட கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.